நிறைய பேர் பஞ்சகவ்ய விளக்க பற்றி சொல்லியிருக்காங்க. சரி, அதை நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு நம்மளே ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக யோசனையிலே இருந்தேன். சரி, இன்றைக்கி அது லீவ் டைமுன்றதால செஞ்சு பார்ப்போன்னு சொல்லிவிட்டு அதுக்கு தேவையான பொருளெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். இதுக்கு பார்த்திங்கன்னா 1 கிளாஸ் பால், 1 கப்பு தயிர், அப்புறம் கொஞ்சமாக சாம்பிராணி நான் எக்ஸ்ட்ராவாக போட்டிருக்கேன். 1 கப்பில் நெய், அப்புறம் பசுமாட்டு கோமியம், பசுமாட்டு சாணம் இதெல்லாமே மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதுக்காக நான் எங்கள் வீட்டு சாணியை ஒரு 2 நாளாக காய வச்சுருந்தேன். இதில் நம்ம எல்லா பொருளையுமே ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சு எடுத்து நம்ம விளக்கு ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தேங்க. இதை பற்றின வீடியோஸை நான் எதுவுமே பார்த்ததில்ல. ஆனால் பண்ணணுன்ட்டு இது எல்லாமே போட்டு பண்ணணும்னு நினச்சிக்கிட்டு நான் பட்டன் காய வச்சுட்டு இது எல்லாமே மிக்ஸ் பண்ணி பிசைகிறேன். எனக்கு விளக்கே பிடிக்க வரல. என்னடா தப்பு பண்ணோன்ட்டு ஒன்றுமே எனக்கு புரியல. சரி, இதெல்லாமே போட்டு இதை பிசைஞ்சோம், வேலைக்கு ஆகலன்னு சொல்லிட்டு அதை தூக்கிட்டு போய் போட்டுட்டு இன்றைக்கி ஃப்ரெஷ்ஷாக போட்ட சாணத்தை போய் எடுத்துகிட்டு வந்துட்டு மிச்சம் இருந்த பால், தயிர், நெய் எல்லாமே அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு கவரையும் கம்ஃபர்டபுளாக போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் 5 ஐட்டத்தையும் சாணத்தில் ஆட் பண்ணி நல்லா பூரி மாவு மாதிரி பிசைஞ்சு விட்டுட்டேங்க. அதுக்கப்புறம் கையில் எடுத்து சின்னதாக போட்டு அதுக்கப்புறம் ரெடிமேடு விளக்கு இருக்குது பார்த்தீங்களா, அதை அதில் ஸ்டஃப் பண்ணி எடுத்தால் ஷேப் வந்துடும்னு சொல்லிட்டு நான் பட்டன் பிசைஞ்சிட்ருந்தேன் கொஞ்ச நேரம். ரெடிமேடு விளக்கெல்லாம் வச்சா கூட ஷேப் அந்த அளவுக்கு நல்லா வரல. அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், நானே கையில் நல்லா உருட்டிட்டு எனக்கு கொழுக்கட்டையில் எங்கள் அம்மா வீட்டு சைடு பார்த்திங்கன்னா விளக்கு பிடிப்பாங்க. கொழுக்கட்டையில் 5 விளக்கு பிடிச்சி வச்சு அதில் விளக்கேற்றுவாங்க. அந்த ஞாபகம் வந்தது. சரி, அதே மெத்தடை ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு நான் ட்ரை பண்ணேன். அதில் எனக்கு ஓரளவுக்கு நல்லா ஷேப் வந்தது. அதுக்கப்புறம் ஒரு தண்ணி பாக்ஸ் எடுத்து அந்த தண்ணியை தொட்டு தொட்டு அப்படியே ஷேப் கொடுத்தேன். கொஞ்சம் ஓரளவுக்கே எனக்கு விளக்கு ஷேப் வந்தது. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் திருப்தி ஆச்சு, இந்த வேலையை ஆரம்பித்தது வீணாக போகலன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இன்னொரு அட்டை பாக்ஸ் எடுத்து அது மேலேயும் கொஞ்சம் விளக்கு பிடிச்சி வைக்க ஆரம்பித்தேன். எடுத்துகிட்டு வந்த சாணி பார்த்திங்கன்னா ஒரு 20, 25 விளக்கு போடுற அளவுக்கு இருந்தது. சரி, ஒன்று ஒன்றா பொறுமையாக போட்டு எடுத்து வச்சிட்ருந்தேன். இதெல்லாம் எடுத்து அடுக்கி வைக்கும்போதே என் பையன், என்னம்மா இதெல்லாம் தட்டில் அழகாக வைக்கிறீங்க, சாப்பிட போகிறீங்களான்ற அளவுக்கு கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தான். 2 பேரும் என் கிட்டேயே வரல, தள்ளி போயிட்டாங்க, சாணி வாசனை வருதுன்னு சொல்லிட்டு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா கம்ஃபர்டபுளாக காலை நீட்டி உக்காந்துட்டு நான் பட்டனு கையில் எடுத்து பொறுமையாக பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எல்லாத்தையும் பிடிச்சி வச்சுட்டு கொஞ்சம் வெயிலில் எடுத்துகிட்டு போய் வச்சுட்டேன். ஒரு 2 மணி நேரம் கழித்து பார்த்தாலே ஓரளவுக்கு நல்லா காஞ்சிருந்தது அடிக்கிற வெயிலுக்கு. சரி, ஒரு டவுட் வந்துருச்சு, இதை இதிலேயே வச்சுருந்தா எடுக்கும்போது உடஞ்சி போயிடுமோன்ற டவுட் வந்தது. அதனால் மெலிசாக ஒரு கத்தியை வச்சு அதை சுரண்டி எடுத்து தனித்தனியாக வைக்கலான்னு சொல்லிட்டு பார்த்தேன். அப்புறம் ஒரு ஐஸ்கிரீம் ஸ்டிக் எங்கள் வீட்டில் இருந்தது. அதை வச்சு நான் தனித்தனியாக எடுத்து அழகாக இன்னொரு பிளேட்டில் வச்சுட்டேன். எல்லா விளக்குமே அந்த பிளேட்டில் இருந்து எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் மிச்சத்தையும் எடுத்துகிட்டு போய் வெயிலில் திரும்பி காய வச்சுட்டு வந்தோம், நானும் என்னோடய பையனும். இது ஒரு நாள் அடிக்கிற வெயிலுக்கே காஞ்சிடும் தான் எதிர்பார்த்தேன். ஆனால் 2 நாளில் எல்லா விளக்குமே நல்லா காஞ்சிடுச்சு. நல்லா நம்ம கையில் ஒட்டாத அளவுக்கு இருக்குது. ஒரு நாளைக்கு இந்த அளவுக்கு மேலே காஞ்சிருந்தது. மறுநாள் திருப்பி வச்சு காய வச்சுருந்தேன். சுத்தமாக அழகாக காஞ்சி வந்துருச்சு. விளக்கும் உடையாமல் தான் இருந்தது. பார்க்கவே ஆசையாக இருந்தது. சரி, நம்ம கையால் நம்ம விளக்கு பண்ணியிருக்கோம், இதை எப்போ சாமிக்கு ஏற்ற போகிறோன்னு சொல்லிவிட்டு நான் வெயிட் பண்ணிகிட்ருந்தேன். விளக்கு நல்லா காஞ்சி நம்மளுக்கு ரெடி ஆனதுக்கப்புறமா ஒரு சின்ன தட்டில் நல்லா பசு நெய் நான் ஆல்ரெடி எடுத்து வச்சுருந்தேன். அந்த பசு நெய்யை தான் இன்றைக்கி விட்டு நான் விளக்கேற்றலான் இருக்கேன். பசு நெய்யில் விளக்கு போடுறது ரொம்பவே நல்லதுன்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி பஞ்சகவ்ய விளக்கும் நானே ரெடி பண்ணி என் கையாலேயே பசு நெய்யும் எடுத்து இது 2மே நானே ரெடி பண்ணது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. சாமிக்காக இதை நம்மளே பண்ணியிருக்கோன்றபோது ஒரு பக்கம் பெருமையாகவும் இருந்தது எனக்கு. இந்த விளக்கு கடையில் 10 ரூபா வரலும் விற்கிறாங்கன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். இதை என் கையால் பண்ணி இருக்கிறது எனக்கு ரொம்பவே சந்தோஷம். இதை நான் கடையில் காசு கொடுத்து இது வரலாம் வாங்கி ஏற்றுனதில்லை. இனிமேட்டு முடிஞ்ச அளவுக்கு இதை ரெடி பண்ணி வச்சு வாரத்தில் ஒரு நாள் நான் எங்கள் வீட்டுக்கு தேவையான விளக்கை நானே ரெடி பண்ணிக்கலாம்னு சொல்லிகிட்ருக்கேன். இதை விளக்கு நல்லா அணைஞ்சதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இது ஒரு சாம்பல் மாதிரி ரெடி ஆகிடும். இதை செடிக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம், செடிக்கு போட்டுக்கலாம். கொஞ்ச நேரத்தில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பயப்படுற மாதிரி கொஞ்சம் அதிகமாகவே விளக்கு அதிகமாக எரிஞ்சுது. இருந்தாலும் அதுக்கப்புறம் சாம்பல் மாதிரி ஆயிடுச்சு. இந்த விளக்கை ஏற்றும்போது சில்வர் தட்டில் வச்சுக்கிட்டா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். என்னோடய பித்தளை தட்டில் வச்சுருந்ததால் தட்டு கொஞ்சம் கருப்பான மாதிரி ஆயிடுச்சு. இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.